இது தேனி பக்கம் மதுரை பக்கம் பந்தய கடாய்க்கு போகுது. நம்ம ஏரியா குட்டி சிவகாட்டு குட்டி நல்லா அடிக்கும்ண்ணே. நல்லா நெஞ்சு தக்காவல குட்டி கால் கட்டாவல குட்டி விரும்பி வயாம கேட்காங்க. நீங்க பந்தய உங்க ஆட்டு குட்டி எனக்கு பந்தயத்துக்கு வேணும் தாங்கன்னு சொல்லி கேட்காங்க. அப்படியா? பந்தய பிரைஸ் அடிச்சிருக்கேன். பிரைஸ் அடிச்சிருக்கு. இது இல்லாம நம்ம தாப்பங்கடா இல்லாம எட்டயபுரத்துல வாங்கினது. இப்ப கிடா வாங்க போனா 40,000 சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்ப 40,000 இருந்தா தான் கிடா வாங்க முடியும். குடிச்சிட்டு 3 மாசம் முடிஞ்சிருக்கணும். 3 மாசம் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சா அவங்களுக்கு நல்ல பாதிப்பு இல்லாம வளரும். குட்டி நல்லா ஹெல்த்தா இருக்கும். நல்ல கை கால் நல்ல திறனா இருக்கும். 3 மாசம் குட்டினா ஒரு 9 ரூபான்னு கொடுப்போம்ண்ணே. ஜோடி 9 ரூபா. எல்லாமே பந்தயத்துக்கு தான் போகுது. ஃபுல்லாமே பந்தய கடாய் தான் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. நம்மகிட்ட வந்து ஒரு திருப்பு வாங்கிட்டு போனாலும் நேரடியா இப்ப நம்ம கிட்டே வராங்க. இடைத்தரகர் எல்லாமே நம்மகிட்ட வந்து நேரடியா உங்ககிட்ட வந்து வாங்கினதுக்கு குட்டி நல்லா இருக்கு, உங்ககிட்ட 10-100 ரூபா கூட தந்தாலும் பரவாயில்ல, உங்க குட்டியை நீங்க தாங்க, இடைத்தரகர் வேண்டாம்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குறாங்க. குட்டி நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அதாவது சுத்தளவு மலை பகுதியில போய் மேய்தனால அந்த குட்டி நல்லா ஆட்டுல நல்லா திறனாக பால் குடிக்க அந்த குட்டி நல்லா ஹெல்த்தா இருக்கு. நல்லா நெஞ்சு தாக்கா இருக்கு. கால் கட்டாதும் சண்டைக்கு நல்ல நின்று அடிக்குன்னு சொல்றாங்க. பந்தயத்துல நல்லா இருக்கு. வாங்கிட்டு போனவங்க மறுபடியும் வராங்க. ஆமாண்ணே, ஒயாம போன் அடிச்சு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சரி இப்ப ஒரு 20 நாள் போட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பந்தயத்துக்காண்டி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 நாள் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தா வரட்டுமே நல்லா வச்சிருக்கேன். எத்தனை குட்டி கிடக்கு கிடா குட்டி? இப்போ நம்மகிட்ட ஒரு 25 குட்டி கிடக்குண்ணே. கிடா குட்டியா மொத்தம் ஒரு 40 குட்டி கிடக்கு. 25 குட்டி அதில் இப்போ கொடுக்கலாம். பந்தயத்துக்காண்டியே கொடுக்கலாம். நம்ம பந்தயத்துன்னு கேட்டா 100 ரூபா குறைச்சனாலும் கொடுக்கேன். அடுத்த ஆள் சாப்பிட பந்தயத்துல வளர்த்து பார்த்து நம்ம குட்டி பேர் சொல்லட்டுமே. தூத்துக்குடி மாவட்டத்துல மணக்கரை பஞ்சாயத்துல போய் குட்டி வாங்கின குட்டி நல்லா இருக்குன்னு சொல்லணும். பந்தயத்துக்கு நம்ம கிடாய் பந்தயத்துக்கு பார்த்து ரெடி பண்ணி பார்க்கட்டும். அவங்க ரெடி பண்ணி பார்த்துட்டு நம்ம கிடாய் பந்தயம் அடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. தேடி வரணும் நம்ம தேடி. பொட்டு கிடாய்கள் எட்டயபுரம் கிடாய்கள் தான் பந்தயத்துக்கு பெஸ்டா இருக்குமா? அப்போ அது நல்லா இருக்கும்ண்ணே. அது எட்டயபுரம் கிடாயை வாங்கி போட்டு நம்ம ஆட்டுல குட்டி இணை சேர்க்கை வந்து அந்த குட்டியை நம்ம விற்கும் போது குட்டி நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கும்ண்ணே. அந்த கிடாய்க்கும் நம்ம நாட்டாட்டு குட்டிக்கும் குட்டி பிறக்கும் போது இதோட வீரியமா இருக்கும். ஸ்பீட் இருக்கும். எந்த இது பின்வாங்கணும்னு முயற்சி இருக்காது. முன்னதான் அடிக்கணும்னு நினைக்கும். பந்தயத்துல அப்படிதான் பேர் வாங்குது நம்ம கிடாய். போற வழியில மேட்ச்ல என்னெல்லாம் சாப்பிடும் அண்ணாச்சி? இது முக்கியமா துளசி, அருகம்புல்லு, இந்த காட்டு புல்லு, எல்லா புல்லுமே சாப்பிடும். இந்த புல்லுன்னே சொல்ல முடியாது. 50 வகையான புல்லு இருந்தா 50 வகையான புல்லும் சாப்பிடும். நம்ம பண்ணையில வளர்க்கறோட இதுக்கு தான் ஹெல்த் அதிகம். மலை ஏரியால மலையில உள்ள எல்லா இயற்கை பொருள் எல்லாமே சாப்பிடும். மலையில உள்ள மூலிகை தண்ணி எல்லாமே வரும். அதைத்தான் தண்ணி குடிக்கிறது. அதனால எந்த நோயுமே டச் பண்ணாது. இது அங்க வரைக்கும் போயிடும். அந்த மலை சுத்து சரௌண்டிங் வரைக்கும் போய் தான் விளாந்து வரும். அந்த வல்லநாடு மலையில இது நமக்கு இதுக்கு ஷார்ட் கட்டு. அவங்களோட இது நமக்கு பக்கம். அந்த மலை பக்கத்துல அடிவாரத்துல தண்ணி கிடக்கு. அந்த மூலிகை தண்ணி மலைக்குள்ள இருந்து வர்ற தண்ணி அப்படியே குளத்துல கிடக்கு. அதை தான் சாப்பிடும். இங்க இருந்து போய் 1 மணிக்கு அங்க அதை குடிச்சிட்டு தான் அப்புறம் அங்க திரும்பும். இல்லைன்னா அந்த அதுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த வெயிலுக்கும் மழைக்கும் தாங்க முடியுமா? நம்ம லேசா குளிர் அடிக்கல வீட்டுல போய் படுத்துக்கிட்டோம். சிலர் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி அதெல்லாம் கண்டா பயப்படுத்தாங்க. செம்பரி ஆடு வளர்க்குறவங்க அதை பத்தி ஒண்ணுமே இல்லைண்ணே. அதாவது இதுக்கு வந்து மெயின் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு தான். அது நினைச்சதை சாப்பிடும். நம்ம தொற்று முறையில வளர்க்கறது ஒன்னும் சரிப்பட்டு வராது. அவங்க போட்டதை சாப்பிடும். பசி கொடுமைக்கு சாப்பிட்டுக்கிறோம். இது அப்படி இல்லை. நம்ம இந்த புல்லு சாப்பிடக்கூடாது. நம்ம அதிகமான புல்லு நல்ல டேஸ்ட் புல்லு பார்த்து சாப்பிடும். நம்ம கடலை போட்டோ சீனரி போட்டோ போடணும்னு அவசியம் இல்லை. இங்க எல்லாமே நல்ல மூலிகை பொருள் தான். துளசியை பாருங்க எவ்வளவு இது மூலிகை பொருள். அதிகமா அதை தான் சாப்பிடும். வெள்ளாடு வந்து கொடியை வளைச்சு திங்கும். இது கீழே காலுக்குள்ள அடக்க எந்த பொருள்னாலும் சாப்பிடும். இப்ப நம்ம குடிக்கலாம் வேப்பங்களை தான் கட்டுறோம். வேப்பங்களை கட்டினா கிருமி இருக்காது. வேப்பங்களை வந்து எது நம்ம எது அதிகமா இருக்கோ அதை கட்டினா அதே அடுத்தடி யூஸ் படுத்திக்கலாம். அகத்தி, வேலி மசாலு அதெல்லாம் நம்ம கிட்ட இங்க கிடைக்காது. கிடைக்கிறது நம்மகிட்ட கிடைக்கிறது கூவாப்புல், வேப்பங்கொலை. இது ரெண்டும் தான் நம்மகிட்ட கிடைக்கும். நம்மகிட்ட அங்கங்க அலைய வேண்டாம் சொல்லி வேப்பங்களையே கட்டும். அந்த குட்டி வேப்பங்களைக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். வேப்பங்களை கொலை திங்கிற குட்டிக்கு பூச்சி மருந்தே போட வேண்டாம். நிறைய பேர் வேப்பங்களை தானே கொடுக்காங்க. அதான் கொடுப்பாங்க. பூச்சி மருந்தே குட்டிக்கு தேவையில்லை. குட்டிக்கும் கிருமி வருமா? வரும். பால் மட்டும் தானே குடிக்குது. இல்ல பால் மட்டும் குடிச்சாலும் அது வந்துடும். ஒரு 10-12 நாளே பூச்சி மருந்து போடணும். போட்டா நல்லா இருக்கும். சில பேர் பூச்சி மருந்து தொடவே மாட்டாங்க. நம்ம அப்படி இல்ல. ஒரு 15 நாள் தன்னாலே பூச்சி மருந்து ஒரு 2 ml கொடுத்துருவோம். குட்டி ஒரு 3 மாசத்துல வைக்க குட்டி ஒரு 2 மாசத்துல வித்தரலாம். கொம்பாடி இருக்குண்ணே. கொம்பாடி இருக்கு. அது பந்தயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது கொம்பு ஒடியாது. வேற என்ன கொம்பு வந்து அந்த கொம்பாட்டு கிடாய்க்கு வந்து கொம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். கொம்பு ஒடியாது. கொம்பு எல்லாம் வீரியமா பெருசா உண்டாகும். 2 பக்கமும் அதிகமா உண்டாகும். கொஞ்சம் மொட்டையாட்டு குடி கொஞ்சம் லேட் ஆகும். 2 மாசம் கழிச்சு வரும். கொம்பாட்டு குடி ஈனி 15 கொம்பு வந்துடும். என்ன நடக்குன்னா அதான் கொம்பு உள்ளதுன்னா ஒரு ஆடு கொம்பாடு. ஒரு கருத்து கிடா போட்டிருக்கா. நம்ம கோயிலுக்காண்டியா நம்ம சொந்த யூஸுக்காண்டியா கோயிலுக்காண்டியா விட்டுருக்கோம். அது ஒரு கருப்பு கிடாய் வாங்கி போட்டோம். அந்த கிடாய்க்கு இந்த ஒரு குட்டி மட்டும் பிறந்திருக்கு, கருப்பு குட்டி. அதான் அன்னைக்கு நம்ம விற்க விட நம்ம கோயிலுக்கு வேணும்னு சொல்லி விட்டுருக்கோம். கோயிலுக்கு கூட வந்து ஒரு வர்ற ஆடி போய் அப்புறம் ஆடி இந்த 2 வருஷம் இருக்கு. இதுக்கு 6 பிள்ளை ஆகுது. இந்த 2 வருஷம் இருக்குமே நல்லா கரெக்டால பருவத்துக்கு இருக்கும். 3மே கிடா மாதிரி தான் கிடக்கு. ஒரு மூலி குட்டி ஒண்ணு போட்டிருக்கோம். மூலி ஒண்ணு வேணும்னு சொல்லி வாங்கி போட்டிருக்கோம். அது ஒரு திஷ்டி கலப்புக்காண்டி வாங்கி போட்டிருக்கோம். இது என்னப்பா மூலியா இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்காண்டி திஷ்டி போட்டோம்னு சொல்லி போட்டிருக்கோம். அதான் மூலி. நம்ம சைடுல இது எல்லாரும் இதை விரும்ப மாட்டாங்க. எனக்கு இதுல மூலியில பிடிச்சிருக்கு, அதனால வாங்கி போட்டிருக்கேன். இதான் மூலினா இதுல 2 ரகம் இருக்கு. இது வந்து குறுமூலி, காது எல்லுக்கானதான் இருக்கும். கொடியாடு பொட்டை. நான் இன்னும் சின்ன குட்டிலே வாங்கி போட்டிருக்கேன். இன்னும் அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுல கொடியாடு ஒரு 5 உருப்படி கிடக்கு. அது வீட்டுக்கு போயிடும். வீட்டுல போய் 2 அரிசி சாப்பிடும். எங்க ஆட்டுல இப்ப பத்திட்டு வந்துருவோம். ஆட்டு கூட மேயும் பராட்டி வீட்டுக்கு போயிடும். செட்டு போடலனாப்ல மழைக்காண்டி அது வீட்டுக்கு போயிடும்.
மழை நிக்காது. அது நிக்காது, ஓடிடும். இங்க இப்ப இது படுக்காது, அதுக்காண்டி வீடு பக்கத்துல தானே போயிடும். தீவனம் ஒண்ணு மேயறதான், அரிசி இருந்தா வைப்போம், இல்லைன்னா இல்ல. வேற மாவட்டத்துல மதுரைக்கு வடக்கெல்லாம் அரிசி கொடுத்த உடனே செத்து போயிருது. அதெல்லாம் வைப்பாங்க, நிறைய வச்சிருவாங்க. அது அரிசி இப்ப சாப்பிடாம காப்பாத்திரலாம். அரிசி தின்னுட்டுன்னு தெரிஞ்சா கெட்டி வைக்கணும். கெட்டி வச்சுட்டு நம்ம குடிக்கணும் அல்சருக்குள்ள டானிக்க, சிவப்பு ரோஸ் டானிக்க, அது ஒரு அரைப்பாட்டுல ஊத்திட்டாலே போதும். ஜெல்சன் அது ஊத்திட்டாலே போதும். வீட்டுல போய் சாப்பிட்டு போடும். ஆள் இல்லாம வீட்டுக்குள்ள போய் சாப்பிடும். அன்னைக்கு அரிசி தின்னு சொல்லுவாங்க, பிடிச்சி கட்டி வச்சிருவோம். தண்ணி எதுவும் வைக்க மாட்டோம். அன்னைக்கு ஒரு பொழுதும் கட்டி வச்சுட்டு அந்த மருந்து ஒரு ஒரு டானிக்க வாங்கிட்டு அரட்டை டானிக்க காலையில ஊத்திட்டு சாயந்தரம் அரை டானிக்க ஊத்திட்டோம்னா அது வயிற்று ஆட்டோமேட்டிக் ஃப்ரீ ஆயிரும். வயிறு ஃபுல்லா கழிஞ்சிரும். கலைஞ்சோன்னா அதுக்கு நார்மல் ஆயிரம். மாதிரி ஆட்டில் பார்த்தா ஒன்றும் தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம அவங்க அரிசி தின்னுட்டு தெரியாம 3 நாள் கழிச்சு கட்டுவாங்க. தண்ணி குடிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு சிரிச்சு கணிச்சுக்கு வந்துடும். உடனே அதுல பார்க்கணும். தின்னுட்டும் தெரிஞ்சாலே கட்டி வச்சிடணும். நம்ம வீட்டுல ஒரு கொஞ்சம் தின்ன ஒண்ணுச்சேதா, ஒரு 1/2 கிலோ வரைக்கும் தின்னா ஒண்ணு செய்யாது. கொடியாடு வெளியாடு அரிசி தின்ன ஒண்ணு செய்யாது. அப்படி வயிறு எதுவும் செட் அப்படி எதுவும் இல்ல, அப்படின்னா இல்ல. அது நார்மலா சிறுசிருந்தே பழகிட்டா ஒண்ணுமே செய்யாது. சில ஆடு அதிகமா தன்னால மூடையிலே போய் சாப்பிட்டுட்டு வரும், ஒண்ணுமே செய்யாது. சில ஆடு புதுசா போய் ஏப்பா கிடைச்சிட்டு அப்படின்னு சாப்பிடும், அது மாட்டிக்கிடும். ஏதாவது அரிசி இல்ல வைக்கல, அரிசி வைக்கலாம், வச்சா சாப்பிடும், வைக்கல. இல்ல சில இடத்துல குட்டிகளுக்கு கொடுக்காங்க பாத்தீங்களா, கொடுக்கலாம். நம்மளும் இப்ப வச்சா சாப்பிடதான் செய்யும். நான் வைக்கல. வேப்பங்களம் இருக்கு, நல்ல புல்லு இருக்கு, நல்லா ஆட்டுல பால் இருக்கு, நல்லா குடிக்கட்டும்னு சொல்லி வைக்கலாம். அதாவது அரிசி வாங்கிட்டு போறது ஒரு ஆள்கிட்ட நம்ம கொடுத்தாலும் கூட மெலியும். இது மெலியாது, எப்போதும் மாதிரி ஹெல்த்தாவே இருக்கும். அவங்க கொண்டு வைக்கும்போது இதோட ஆரோக்கியமா உண்டாயிரும். அரிசி வைக்கிறது நம்ம அரிசி வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க கொண்டு பட்னியா போட்டுறாங்க, வம்பா அதை நினைச்சே வம்பா போயிடும். இது அப்படி இல்ல. நம்மகிட்ட இருந்து போனோம், அவங்க கோப்புல வேலி மசால் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எதை சாப்பிட்டாலும் சாப்பிடும். ஏன்னா வேப்பங்களை சாப்பிடுறது பத்திலாம், அதனால அதுக்கு எந்த இதுவுமே பாதிப்பு வராது. நல்ல ஆரோக்கியமான ஆட 50 நல்ல குட்டி வளர்க்கலாம், குட்டியை விற்கலாம் பந்தயத்துக்கு. அந்த அளவுக்கு 3 மாச குட்டி மாதிரி வந்துடும். 50 நாள்ல 3 மாச குட்டி மாதிரி வந்துடும். பங்குனி, சித்திரை, வையாசி இந்த 3 மாசமும் குட்டி பால் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மேய்ச்சல் பத்தவரையா இருக்கும், அதனால கம்மியா இருக்கும். ஒரு 30 வருஷம் அனுபவத்துல என்ன நோய்கள் நினைச்சு ரொம்ப கொடுமையா தாக்கிருக்கு? ஏதாவது கொடுமையா தாக்குறது அம்மை நோய். அம்மை நோய் வந்துட்டுனாலே சங்கடப்படுத்தி ஆட்டுல வந்து அம்மை இறங்கிட்டுனா 5 வருஷத்துக்கு அந்த அம்மை நோய் எந்த ஆட்டுல பக்கத்தாட்டுல இருந்தாலே வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அப்படி இல்ல, 3 வருஷம். ஆனா இப்ப தடுப்பூசி வந்துட்டு போட்டோம்னே கட்டுக்கிடுது, பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம ஆட்டுக்குலாம் 3 வருஷம் வந்துச்சு. ஒரு ஆட்டுக்கு தான் வந்து போட்டாங்க, அன்னைக்கு அப்படியே நின்றுட்டு. பந்தயத்துக்கு நம்ம குட்டியில் பேர் சொல்லும். முதல்ல ஒரு 50 ஆட்டுல ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா வெள்ளாடு இருந்துச்சு, ஒரு 10 உருப்படிக்கு உள்ள இருந்துச்சு. அது வேண்டாம்னு சொல்லி அப்புறம் செம்பரியாடு வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து நாட்டாடு பொட்டுக்கிடாய் போட்டு மாறி இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு அண்ணாச்சி மாறதுக்கு? நம்ம ஆடு வச்ச சேர்த்த நாளைக்கும் பொட்டுக்கிடாய் தான் போட்டிருக்கு. அடுத்த கிடாய் சேர்க்கறது இல்ல. நம்ம ஆடு சேர்க்கும் போது நாட்டாடா தான் சேர்த்தோம். அப்புறம் பொட்டுக்கிடாயில அது அந்த சேர்க்கும் போது ஆடு சேர்க்கும் போதே பொட்டுக்கிடாய் வாங்கி போட்டாச்சு. ஆடு வச்சு ஒரு 30 வருஷம் இருக்கும். 29 வருஷமா பொட்டுக்கிடாய் தான். 30 வருஷம் ஆயிட்டு. ஆமா. அப்ப உங்களுக்கு வயசு என்னாச்சு? எனக்கு வயசு 36 வயசு ஆகுது. 6 வயசுல இருந்து ஆடு மேய்க்கல? அண்ணன் மேய்ச்சாங்க. அதுக்கப்புறம் நான் மேய்க்க. நான் இப்ப ஒரு 24 வருஷமா மேய்ச்சி. அண்ணன் மேய்க்கும் போது ஒரு 75 ஆடு இருந்துச்சு. இப்ப ஒரு பெருசு மட்டும் ஒரு 200 இருக்கு. கூட்டுல இருக்க குட்டி ஒரு 30 குட்டி கிடக்கு. இது தேனி பக்கம், மதுரை பக்கம் பந்தய கடைக்கு போகுது. நம்ம ஏரியா குட்டி, சிவகாட்டு குட்டி நல்லா அடிக்கும்ண்ணே. நல்லா நெஞ்சு தக்காவல குட்டி, கால் கட்டாவல குட்டி. விரும்பி வயம கேட்காங்க, நீங்க பந்தய உங்க ஆட்டு குட்டி எனக்கு பந்தயத்துக்கு வேணும் தாங்கன்னு சொல்லி கேட்காங்க. அப்படியா? பந்தய பிரைஸ் அடிச்சிருக்கேன். பிரைஸ் அடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இருந்து அப்போ வர்றதெல்லாம் ஏன்னா மதுரை, உசிலம்பட்டி அந்த சைடு, நம்ம தேனி பக்கம் அங்க ஓடி ஃபுல்லாமே வராங்க பந்தயத்துக்காண்டியா. குறைஞ்சது 3 மாசம் வேண்டிட்டு போனா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நமக்கும் ஆடு கொஞ்சம் வத்தாம இருக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தா ஆடு வாடும். அவங்க கொண்டு வளர்த்துருவாங்க, நமக்கு ஆடு வாடும். ஆடு எப்படி வாடுங்க? பால் குட்டி ஆட்டை நினைச்சு, குட்டி நினைச்சு. அப்படியா? மடு கட்டி குட்டி தேடும்ல, தேடும் போது 3 மாசம் ஆயிட்டுனா கொஞ்சம் அதுக்கு பால் சுரப்பு கொஞ்சம் கம்மி ஆயிரும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பந்தயத்துக்குன்னா அப்ப எத்தனை மாசமா வாங்கினா நல்லது அண்ணாச்சி? பந்தயத்துக்குன்னா நார்மலா 3 மாசம் இருக்கணும். 3 மாசம் இருந்தா நல்லா ஆட்டுல ஒரு நல்ல திடகாரத்தமா பாலை குடிச்சிட்டு 3 மாசம் முடிஞ்சிருக்கணும். 3 மாசம் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சா அவங்களுக்கு நல்ல பாதிப்பு இல்லாம வளரும். குட்டி நல்லா ஹெல்த்தா இருக்கும், நல்ல கை கால் நல்ல திறனா இருக்கும். 3 மாசம் குட்டினா ஒரு 9 ரூபான்னு கொடுப்போம்ண்ணே. ஜோடி 9 ரூபா. 2 குட்டி 9,000. ஒரு குட்டி 4500 கொடுப்போம். அது பொட்டை குட்டியா இருந்தாலும் சரி, கிடா குட்டியா இருந்தாலும் ஜோடி கணக்கு கொடுத்துருவோம். குட்டிகள் கொடுக்குறோம். கிடக்கணும் ஒரு 20 குட்டி கிடக்கணும். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காண்டியே போட்டிருக்கோம். 1 மாசம் கழிச்சு ஒரு 15 நாள்ல குட்டி கொடுக்கலாம். இப்பவுமே கொடுக்கலாம். நாங்க அந்த பண்டிகைக்காண்டியே போட்டிருக்கோம். அந்த சமயம் கொஞ்சம் விலை இருக்கும். 2 குட்டி போடுறதுனால நட்டம் தான். 2 பொட்டையா போடணும், இல்ல 2 கிடாய போடணும். 1 பொட்டை 1 கிடாய போட்டா நட்டம் தான். என்ன பொறுத்தாலும் நட்டமா ஆயிட்டு இன்னும் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி 2 கிடாய போட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி 2 பொட்டையா போட்டிருக்கு. அந்த வருஷம் எந்த குட்டியுமே சேதப்படாது. போன திருப்பி ஒரு பொட்டை ஒரு கிடாய் போட்டுச்சு. ஆனா போட்டு ஆடு எல்லாமே கரைக்குட்டியா போட்டுட்டு 80 ஆடு கரைக்குட்டி போட்டிருக்கு இந்த ஆட்டுல. அதாவது காரணம் என்ன, நமக்கு டைம் சரியில்லை. ஒரு கிடாய் பாஞ்சிருக்கலாம். இல்ல 80 குட்டினா ஊசி எதுவும் போட்டு எப்படி எதுவும் ஊசியெல்லாம் போட்டா கொஞ்சம் மேய்ச்சல் பத்தாக்கற வெயில் இந்த களக்கொல்லி அடிச்ச வயக்காட்டுல மேயுது. அது பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்லுதாங்க. நம்ம அனுபவத்துல நான் தெரியல களக்கொல்லியா என்னன்னு. அதுக்கு முன்ன கிடையாது. இப்போ வந்து அந்த களக்கொல்லினால அப்படி வருதுன்னு சொல்லுவாங்க.
4 கிடாய் கிடக்கு. அதாவது 50 ஆட்டுக்கு ஒரு கிடா போதும். நாங்க வந்து 4 கிடா 200 ஆடு கிடக்குனால 4 கிடாய் போட்டிருக்கோம். 4 கிடாய் கிடந்தா நல்லது. ஒண்ணு கால் கை நொண்டும், ஒண்ணு விரட்டிக்கிடும். அதனால 4 கிடா எப்படி 200 ஆடுனா 4 கிடா வேணும். 50க்கு ஒண்ணு போதுமா? போதும் 50க்கு ஒண்ணு போதும். 50க்கு ஒண்ணு போதும். இதே அதிகமா கிடந்தா சண்டை போட்டு ஆட்டுல வேஸ்ட் ஆக்கிரும். அந்த கிடாயை முட்டுதோம்னா ஆட்டை முட்டிடும், ஆடு சேதமாயிரும். இதுல அந்த பாதிப்பு இருக்காது. எந்த பாதிப்புமே இல்லாம கிளீனா 4 ஆடு 3 ஆடு விரட்டினாலும் அதுக்கு தலைக்கு ஒரு பக்கம் நின்னுக்கிடும். ஆனாச்சு இது இல்லாம நம்ம தாப்பங்கடா இல்லாம எட்டயபுரத்துல வாங்கினது. இப்ப நம்ம ஆட்டுல உள்ள குட்டியே விட்டுருக்கோம். இப்ப கிடா வாங்க போனா 40,000 சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்ப 40,000 இருந்தா தான் கிடா வாங்க முடியும். குட்டி அந்த அளவுக்கு விற்க மாட்டேங்குது. 40,000க்கு வாங்கி ஒரு அதுக்கு இறைய மூட கணக்கில் வைக்க வேண்டியா இருக்கு. கோதம்பு வைக்கணும், பச்சரிசி வைக்கணும், அரிசி வைக்கணும். அது ரொம்ப சரியா இருக்கு. இது நம்ம ஆட்டுல குட்டி மேய்ஞ்சது போதும், ஈண்டது போதும்னு வச்சிருக்கோம். இந்த கிடாய்களுக்கு என்னெல்லாம் குடுக்கீங்க நீங்க? இதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. காட்டுல மேய்து இப்படி பச்சை தண்ணி சாப்பிட்டுக்கிடும், அவ்வளவுதான். எட்டயபுரத்துல இருந்து இப்போ வாங்கிட்டு வந்து அந்த கிடாய்கள் கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அது கொடுத்தா தான் நம்ம காட்டுக்கு செட் ஆகும். இல்லைன்னா அது கொஞ்சம் இடம் பிடிக்காது. கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு இறைய வச்சிட்டோம்னா அப்படியே அது ரன்னிங்ல அந்த இறை இதுலயே நம்ம சாப்பிடுவோம். நைட்டு வந்து சாப்பாடு வச்சுக்கலாம், அரிசி வச்சுக்கலாம். மயிலம்பாடி வந்து எல்லாம் தாங்காது. அதுக்கு எந்த நேரமும் புல்லா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து அப்படி இல்லை. இது நாட்டுக்கோழி மாதிரி வெயில் அடிச்சாலும் காஞ்சி கூட, மழை பெஞ்சாலும் தாங்கும். ஒண்ணுமே பண்ணாது. எவ்வளவு வெயில் எவ்வளவு மழைனாலும் தாங்கும். அது அப்படி இல்ல, வெயிலுக்கும் போய் மறியும், மழைக்கும் தாங்காது. 2 நாள் மழை பெஞ்சா 3 நாளத்தை இந்த மாவட்டத்துக்கே செட் ஆகாது. அது வரக்கூடிய ராமநாடு மதுரை பக்கம் தான் அது செட் ஆகும். நம்ம சிவக்காட்டுக்கே செட் ஆகாது. இது இப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது நம்ம மலங்காட்டுல சுத்தி மேயுது. இது சுத்தாலும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள மலங்காட்டுல லாந்தோம். அது கொழுப்பு சத்து அதிகமா இருக்காது. கறி ரொம்ப கிளட்டாடா இருந்தாலும் கறி அப்படி அப்படி பச்சை பிள்ளை சாப்பிடலாம். அப்படி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். சுத்தி பிள்ளாமே மழை தான். இந்த மலைய சரௌண்டிங்ல தான் லாந்தோம். 15 கிலோமீட்டர் போயிட்டு வரும்னே ஒரு நாளைக்கு. அவ்வளவு தூரம் நடந்துருமா? நடக்கும். அது 15 கிலோமீட்டர் சுத்தி போனா தான் நிக்கும். மேலே அங்க போய் பார்த்து திரும்பினா தான் நிக்கும். 10 மணிக்கு 10 நாளும் சரி அங்க போய் அங்க 3 மணி ஆனாலும் போய் அங்க எல்கை போய் முட்டி அங்க குளத்துல தண்ணி சாப்பிட்டு வந்தா தான் அங்க வரும். அப்பதான் அங்க வந்து படுக்கும். இல்லைன்னா நம்ம மாறி எத்தனை மட்டும் மடக்கம் சரி அங்க போமானா நிக்காது. அந்த தண்ணி குடிக்கும். அந்த செடி காட்டுல போய் 2 கடிச்சா தான் நிக்கும். ஆடுகளா வளர்க்கும் போது மேய்ச்சல் முறை தான் பெஸ்ட். ஆனாச்சு நமக்கு வேலை அதிகம், கொஞ்சம் செலவு இல்ல. செலவு கம்மி. நம்ம உழைப்பு, சொந்த உழைப்பு தான் இருக்கும். கை காசு எதுவுமே போட வேண்டாம். குச்சி புல்லுக்குள்ள லாந்தோம், அதான் தண்ணியை குடிச்சுக்கிடும். நம்ம அலைச்சல் தான் இருக்கும். கைப்பணம் எதுவுமே போட வேண்டாம். எத்தனை மணிக்கு பத்துவீங்க? எப்படி இது ஒரு நார்மல் 10:30 மணில இருந்து 11 மணி ஆயிரும். சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். இப்படி டைம் 6 மணிக்கு வந்துடும். கொஞ்சம் கோடை காலத்துல 7 மணி ஆகும். கொஞ்சம் மேய்ச்சல் கம்மியா இருக்கும். கொஞ்சம் லாங்கில தூர போகும். மழை காலத்துக்கு வந்தா அப்பப்போ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிடுவோம். அந்த தடுப்பூசி போட்டு இந்த தடுப்பூசி போட்டாங்க அது போடுறாங்க. அது நோய் வந்து பக்கத்துல எங்கனையும் லாந்ததுன்னா போட்டுடலாம். பக்கத்து கிராமத்துலயோ என் ஆட்டுல இந்த வியாதி இருக்கு அந்த வியாதி இருக்குன்னு சொன்னா போட்டு விட்டுறலாம். ஆமா, 4 பல்ல தாண்டணும். 4 பல்ல தாண்டாதான் நமக்கு எப்படி பொறுமை வருது. ஒரு ஆள் பேசினாலும் கோவப்படாம எப்படி வரும், அதே மாதிரி அந்த கிடாய்க்கும் பெருந்தன்மை கிடைக்கும். அதுக்கு குட்டி நல்லா ஆரோக்கியமா இறங்கும். 2 பல்ல எல்லாம் சும்மா குட்டி பிறக்கும், ஆனா சரியான முறையில பிறக்காது. 6 பல்ல தாண்டினா குட்டி நல்லா இருக்கும். பல் சேர்ந்தாதான் குட்டி நல்லா வீரியமா இருக்கும். அதே தாப்பங்கடா எங்கேன்னு இருக்கும். உங்க இதுல எது அண்ணாச்சி நல்லா சேல்ஸ் விரும்புதாங்க, மக்கள் விரும்புதா? ஆனாச்சு இப்போ வந்து பொட்டு கராப்போர். கராப்போர் எது அண்ணாச்சி? பொட்டு கராப்போர்னா இந்த போது பத்திலா செவலை கூடுதலா இருக்கும். செவலை கூடுதலா இருக்கணும். அடி வயிற்றுல மட்டும் வெள்ளை இருக்கணும். மேலப்பெல்லாம் செவலை கலர் கருங்கலர் இருக்கணும். அது நல்ல சேல்ஸ் போகும். அதுக்காண்டி நம்ம இந்த பொட்டு கடை கராப்போர் கடையை போட்டிருக்கோம். அந்த தாயாடு கராப்போர் ஆடாக்கலாம் அந்த சைஸ்லயே குட்டி இறங்கும். அதோட ஆயுள் காலம் 13 வருஷம் 14 வருஷம். ஒரு ஆட்டுக்கு 14 வருஷம் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். இருக்கு. 14 வருஷத்துக்கு போடுமா? குட்டி போடும். குட்டி போடும்னா வர ஒரு 10 வருஷத்துக்கு தாண்டினாலே குட்டி வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். நல்லா அதுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்த்தா உள்ளானா நல்ல குட்டி வளர்க்கும். நம்மகிட்ட 13 வயசு வரைக்கும் இனி விற்கிறதுல இப்படி எல்லா குட்டிகளும் விற்பீங்களா? பெட்ட குட்டி விற்பீங்களா? கிடா குட்டி விற்பீங்களா? எப்படி விற்பீங்க சேல்ஸ்? குறிச்ச குட்டியா ஒரு நமக்கு தேவைப்பட்ட குட்டி ஒரு 20 குட்டி, வருஷத்துக்கு ஒரு 20 குட்டி வச்சுக்கிடுவோம். பொட்டை குட்டி நல்லா நமக்கு எந்த குட்டி நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தா இருக்கோ அந்த குட்டி ஒரு 20 குட்டி வச்சுக்கிட்டு மாறி கட்டை குட்டி பெரிய குட்டி எல்லாத்தையும் பார்த்து அதோட தாயாடு வழியை பார்த்து அது நல்லா வளர்க்குற ஆடுனா என்ன கலர் குட்டியா இருந்தாலும் விட்டுக்கிடுவோம். அது கொஞ்சம் வளர்ப்பு சரியில்லாத ஆட்டுக்குட்டி அது நல்ல தங்கமா இருந்தாலுமே அதை வித்துருவோம், வேண்டாம்னு வித்துருவோம். அந்த குட்டி கொஞ்சம் சின்னதுல நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். பெருசா வர கட்ட பஞ்சிரும். அதுக்காண்டி அது வேண்டாம்னு வித்துருவோம். ஏரியா ஃபுல்லா வெள்ளாடுகள் தான் ஃபேமஸ். வல்லநாடு வெள்ளாடு தான் ஃபேமஸ். வெள்ளாடு ஃபேமஸ் தான், கொடியாடு ஃபேமஸ் தான். அதுல நிறைய லாபம் கிடைக்கும்ல? லாபம் கிடைக்கும்னா அது அலைச்சல் கூட. அது வந்து இப்படி நிக்காது. ஒரு தோட்டத்துக்கு போனா அடுத்த பைத்தை தான் மேய பார்க்கும். அப்ப அங்க போறோம் என் பைத்துக்கிட்ட விடாதம்மா. இது அப்படி இல்ல. பைத்து உள்ளே மேய்ஞ்சாலும் சரி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து எட்டி கடிக்காது. கீழே கிடக்க பிள்ளையே சாப்பிடும். இந்த 200 ஆடு மேய்க்க எத்தனை பேர் தேவைப்படுது? ஒரே ஆளுதான். நான் ஒரே ஆளுதான். முத்தையில போதுமா? போதும். காலையில எந்திக்க வேண்டியது, ஆட்டுக்குட்டியை பார்க்க வேண்டியது, 10 மணிக்கு ஆடு 10 வேண்டியது தான் வேலை. நம்ம வேலை 5:30 குட்டி அந்த அரைச்சு கிடக்கிறது திறந்து விடுவான். குட்டி திறந்து விடுவான். அப்புறம் சாணிங்கனே குட்டி அள்ளி போட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த குட்டியை கொலை வடிக்க குட்டி அடைக்க 10 மணி ஆயிரும். வீட்டுல போய் சாப்பிட ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 11 மணிக்கு ஆடு பத்திர வேண்டியான். ஒரு குட்டி பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு இந்த ஆட்டோட போகும்?
அதாவது ஒரு 25 நாள்லயே ஆட்டுல விடலாம். 4 நாள்ல அது மாதிரி பிடிக்கவே முடியாது. நம்மளாதான் மல்லு கட்டி பார்த்து அடைச்சு ஒரு 25 நாள் அடைப்போம் மாதிரி ஆட்டுல விட்டுருவோம். 25 நாள் வெயில் தாங்குமா? அது ஒண்ணும் செய்யாது. 15 கிலோமீட்டர் நடக்குமா? ஒண்ணும் செய்யாது, ஒண்ணுமே செய்யாது. அது ஆட்டுல சுத்தி எங்கனாலும் போயிட்டு வரும். அது தாயாடு அப்படியே அது அடிவயத்திலே வச்சு கூட்டிட்டு நிழலுக்கு வெயிலுக்கு அடிவயத்திலே வச்சு கொண்டு போயிடும். இல்ல வெள்ளாடுனா 3 மாசம் கழிச்சுனா வெள்ளாட்டம் குட்டி வந்து உறங்கிரும்னே. வெள்ளாட்டு வண்டி பாலை குடிக்க அந்த உறங்கிரும். நம்ம அதை தேடி தான் போகணும். இது அப்படி இல்லை, இது உறங்காது. உறங்கலாம் செம்பரியாடு கால் தட்டி உசுப்பி கூட்டிட்டு போயிடும். ஆடு போகும்போது அதையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடும். வெள்ளாடு அப்படி இல்லை, தூங்குதா நம்ம பிள்ளை தூங்கட்டும்னு போட்டுட்டு போயிடும். மேயதுக்கு தான் போகும். இது அப்படி இல்லை, குட்டியும் பார்க்கும் அதுவும் மேயும். இது 3 நாள் ஆனாலும் அது குட்டியை போட்டுட்டு வராது. வெள்ளாடு அப்படி இல்லை, பசி ஆயிட்டுனா வீட்டை பார்த்து வந்துடும். இல்லை மேயதுக்கு போயிடும் போட்டுட்டு. குட்டி எங்கேயா நின்றுச்சு அங்கே அங்கே இது அங்கேயே படுத்துக்கிடும். பக்கத்திலே கிடக்காத மேயும் பார்த்துக்கிடும். போயிட்டு குட்டியை பார்த்துட்டு அதிலே நின்றுக்கிடும். தட்டி உசுப்பி கூட்டிட்டு வந்துடும். வெள்ளாடு அப்படி இல்லை, அங்கே போட்டுட்டு அந்த வீட்டை பார்த்து வந்துடும். மறுநாள் போனா குட்டி கிடக்க இடமே தெரியாது. இது அப்படி இல்லை, குட்டி கிடக்க இடத்த கையில காமிச்சிடும். பால் ஒர்க் எப்படி இருக்கு? நல்லா குட்டியை வளர்க்குதுங்களா? நல்லா வளர்க்கும். ஒட்டு ரகம் வந்து நல்லா வளர்க்கும் குட்டியை. இதுக்கு மேய்ச்சல் தான் அதிகம் தேவை.